வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஆடி ஒன்றுக்கு வந்து நான் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னு தான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூஜைக்கு தேவையானதை பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்க விளக்கு இதெல்லாம் வந்து கழுவி வச்சுருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணி சாமி போட்டோலாம் தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சதெல்லாம் வந்து நான் ஒரு 4 நாள் முன்னாடியே பண்ணிட்டேன். விளக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து பூஜை ரூம் தொடச்சிட்டு இது வந்து நேற்று வச்ச கோலம். பூஜை ரூம் வந்து எப்பயும் போல் நம்ம தொடச்சிட்டு எல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இப்போ பண்ண போகிறேன். இப்போ வாங்க என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பூஜை ரூம் தொடச்சிக்கலாம். நான் எப்பயுமே வந்து பூஜை ரூம் வந்து நான் என்ன பூஜை பண்ணாலும் நான் சொல்லுவேன், பூஜை ரூமுக்குன்னு வந்து நான் தனியாக துணி வச்சுருப்பேன். அந்த துணி வச்சு தான் தொடப்பேன். என்னோட சின்ன ரூமுங்கிறனால நான் இப்போ துணி வச்சு தொடச்சிடுறேன். உங்களோட பெரிய ரூமாக இருந்ததுன்னா அதுக்குன்னு வீடு தொடப்போம்ல, அப்படி வீடு துடைக்கும் போது நீங்கள் பூஜை ரூமையும் சேர்த்து தொடச்சிடலாம். எப்போ விளக்கேற்றினாலும் பார்த்தீங்கன்னா வந்து பூஜை ரூமை தொடச்சிட்டு தான் விளக்கேற்றணும். அதுக்குன்னு நீங்கள் தனி மாப் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பூஜை ரூம் தொடச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூஜை ரூம் தொடச்சாச்சு. அடுத்து நிலவாசலில் நான் இந்த மாதிரி மஞ்சள் வைப்பேன். எப்பயும் வெள்ளிக்கிழமை மாற்றுவேன். இன்றைக்கி வந்து ஆடி ஒன்றுங்கிறதுனால இன்றைக்கே நான் வந்து இதை தொடச்சிட்டு வேறு மஞ்சள் இது பண்ணணும். மஞ்சள் வச்சு குங்குமம் வைப்பேன்ல, அது ஃபஸ்ட்டு தொடச்சிடலாம். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து இந்த நில இது துடைக்கிறதுக்கும் தனி துணி வச்சுருக்கேன். மஞ்சள் இது துடைக்கிறதுக்காக எல்லா துணியும் யூஸ் பண்ணக்கூடாது. நிலைக்குன்னு ஒரு தனி துணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு சாமி ரூம் துடைக்கிறோம்ல, அதே மாதிரி நில துடைக்கிறதுக்கும் ஒரு தனி துணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து வாசல் துடைச்சிடலாம். வாசல் பார்த்திங்கன்னா நானும் மாடி வீட்டில் இருக்கேங்கிறனால என்னால் தண்ணி ஊற்றி கழுவ முடியாது. மாப் வச்சும் துடைக்க முடியாது. எதிர்த்தாப்பில் ஒரு வீடு இருக்குது. நம்ம இப்போ சென்னையில் இருந்தாலும் எதிர்த்தாப்பில் ஒரு வீடு இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வந்து எனக்கு நிலையாக வைக்கல, இந்த இடத்துல ஒரு கல் மாதிரி வச்சுருக்காங்க நிலைக்கு பதிலாக. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து டெய்லி தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு நானும் இப்போ பசங்க வச்சுருக்க முடியாத அன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து விளக்கு ஏற்றுவேன்ல, செவ்வாய் வெள்ளி விளக்கு ஏற்றுற அன்றைக்கெலாம் இந்த இடத்த வந்து தொடச்சிட்டு இந்த இடத்துல கோலம் வச்சுடுவேன். இந்த மாதிரி வந்து வாசல் தொடச்சி விளக்கேற்றினா தான் வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லது. வாசல் கூட்டாமல் துடைக்காமல் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதில்லை, அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிலையில் தொடச்சாச்சு. அடுத்து மஞ்சள் வச்சுக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் தேய்க்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த முன்னாடி மட்டும் தேய்க்கக்கூடாது, நிலை ஃபுல்லாக தேய்க்கணும், பின்னாடியும் தேய்க்கணும், நிலைக்கு பின்னாடியும் தேய்க்கணும். நான் பார்த்திங்கன்னா இந்த சைடு கதவு இருக்குது பாருங்கள், இந்த கதவுக்கு பின்னாடியும் போய் தேய்ப்பேன். நிலைன்னு இருந்தால் நிலையில் ஃபுல்லாக மஞ்சள் தேய்க்கணும். இப்போ நிலையில் மஞ்சள் தேய்ச்சதுக்கப்புறம் குங்குமம் வச்சுக்குவேன். குங்குமம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி 3 இடத்துல வைப்பேன். அதே மாதிரி குங்குமம் பார்த்திங்கன்னா வந்து ஒத்தப்படையில் தான் வைக்கணும். இந்த சைடு 3 அந்த சைடு 3 6 ஆகிடுச்சு. நம்ம வந்து 3 5 7 9 அந்த கணக்கில் தான் வைக்கணும். இந்த சைடு 3 இந்த சைடு 3 6 ஆகிடுச்சா அப்படியே நிலையில் மேலே பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்னரில் அந்த கார்னரில் வச்சுருக்கேன். மொத்தம் 9 கணக்காகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் 7 9 அந்த கணக்கில் வச்சா தான் நல்லது. இப்போது விளக்கெல்லாம் கழுவி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ பொட்டு வச்சிடலாம் எல்லா விளக்குக்கும். இப்போது சாமி எல்லாத்துக்கும் விளக்கில் போட்டு வச்சிடலாம். சாமிக்கு வந்து நான் 4 நாள் முன்னாடி க்ளீன் பண்ணேன்னு சொன்னேன்ல, அப்பயே க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு மற்ற சாமிக்கெலாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ விளக்கு கழுவுனதுனால விளக்குக்கு போட்டு வச்சிடலாம். மஞ்சள் வைப்பேன். நான் எப்பயும் மஞ்சள் குங்குமம் தான் வைக்கணும், அது வச்சா தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து விளக்குக்கு வைக்கிறது வந்து ஒத்தப்படையில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா வந்து ஒத்தப்படையில் தான் பொட்டு வச்சுருக்கேன். நான் ரொம்ப விளக்கு ஃபுல்லாலாம் போட்டு வைக்க மாட்டேன், ஓரளவு வைப்பேன். இப்போது விளக்கில் வந்து எண்ணெய் விட்டு திரி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் தான் விடணும்னு சொல்லுவாங்க விளக்கில். எப்பயுமே திரி ஃபஸ்ட்டு போடக்கூடாது, எண்ணெய் விட்டதுக்கப்புறம் தான் திரி போடணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். திரி போட்டுக்கலாம்.
அடுத்து சாமி முன்னாடி கோலம் வச்சிடலாம். நான் எப்பயுமே சொல்லுவேன் சாமி முன்னாடி தொடச்சி கோலம் வைக்கணும்னு, அதனால கோலம் வச்சிடலாம். அதே மாதிரி நான் வாசலில் சொன்னேன்ல, வாசல் நான் மாடியில் இருக்கிறதுனால இந்த நிலையில் கோலம் வச்சுடுவேன்னு, அதை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிலையில் வந்து கோலம் வச்சுக்கலாம் நம்ம மாடியில் இருக்கவங்க தொடச்சிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து வேப்பலையும் மா இலையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது வந்து நிலையில் கோர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து வாசல் நிலையிலையும் பூஜை ரூம் நிலையிலையும் கோர்த்துக்கலாம். எப்பயும் மா இலை மட்டும்தான் கோப்போம். இது ஆடி மாதங்கிறதுனால நான் வேப்பலையும் 2 கார்னரில் மட்டும் வைக்கிறேன் இப்போ நிலையில். அதே மாதிரி நான் எப்போ மா இலை வேப்பலை கோக்கும்போதும் சொல்லியிருக்கேன், கழுவிட்டு தான் வந்து நிலையில் கோக்கணும். இப்போ நம்ம கழுவி எடுத்துகிட்டு நான் நிலையில் கோத்துட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து ஃபோன் வச்சுட்டு நம்ம கோக்கிறத காட்ட முடியாதுல, அதனால் கோத்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மா இலையும் வேப்பலையும் நல்லா கோத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கோத்துக்கலாம். இல்லாட்டி உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து ஒரு சைடு கூட வேப்பலை வைக்கனாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தோணுச்சுன்னு நான் 2 சைடு வச்சு நடுவில் ஒரு சின்னது இது பண்ணியிருக்கேன். அப்படியே கொப்பை உடைச்சிட்டு வந்து சும்மா சொருகி வச்சுருக்கேன் ஆணியில் வேப்பலெல்லாம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு பண்ணியிருக்கேன். வேப்பலையும் மா இலையும் கோத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், மா இலை பார்த்திங்கன்னா வந்து அதில் ஓட்டெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப சுத்தமான இலையாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, ஓட்டை இருக்கக்கூடாது, பூச்சி இருக்கக்கூடாது, இல்லைன்னா குட்டி குட்டி கருப்பாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்க மா இலையை கோக்கக்கூடாது. இந்த மாதிரி சுத்தமாக இருக்க மா இலை தான் கோத்துக்கணும் எப்போதுமே. இப்போது காலையில் பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சுவாமி விளக்க கழுவி தேய்ச்சி அதில் திரி போட்டு எண்ணெய் வச்சிட்டேன். வாசலில் மா இலை தோரணம் இதெல்லாம் தெரிஞ்சு மஞ்சள் தேய்ச்சிட்டு கோலம் இட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நெய்வேத்தியம் வந்து சாயங்காலம் நெய்வேத்தியம் பண்ணி விளக்கேற்றி சுவாமிக்கு ஆடி 1க்கு நம்ம வீட்டில் சிறப்பாக பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறதையும் எனக்கு நான் இன்னும் வேறு எதாவது மாற்றிக்கணுமா, இல்லை இதில் எதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா எதாவது பண்ணணுமா, இல்லை ஆட் பண்ணி இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கன்னு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.